இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் ஆண்டவரே, உமது பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மேல் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆத்துமாக்கள் குறித்த நேரத்தில் அப்பா சபைக்கு கடந்து வர உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை எல்லாம் நீக்கி போடுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, பாடல் பகுதி, சங்கீத பகுதி, பிரசங்க பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உமது பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட உமது அளவில்லாத பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் நிரப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. கொடா கொடி நீங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சமூகத்தில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஞானஸ்நான ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையில் நடைபெறுகிற ஞானஸ்நான ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானஸ்நானத்திற்காக அநேகம் பேர் ஆயத்தப்பட உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தமாய் உள்ளவர்களை கர்த்தாவே நீங்கள் திடப்படுத்தி கர்த்தாவே உமது ஞானத்தினால் நீங்கள் நிரப்பி வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேகம் பேர் ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். என்
ஆராய்ந்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் இருதயத்தோடு இந்த காலை நேரத்தில் நீர் ஊழியம் செய்வீராக, பேசுவீராக. Thank you Lord. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் வாய்களை திறந்த ஆண்டவரே உங்க அன்பு பெரியது. ஹல்லேலூயா. என் உயிரோடு உறவாடும் துணையானவர் நீர், எனக்கு போதுமானவர் அப்பா. நீரே நல்லவர். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா இன்னும் கொஞ்சம் முழு பலத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். ஆமென். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி நிற்கும் பாவங்கள் உதறி தள்ளிவிட்டு உறுதியோடு ஓடுவோம். ஹல்லேலூயா. ஓட்டத்தை துவங்கினவர் அவர் முடிவு பரியந்த நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த காலை நேரத்தில் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து பாடல. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள், சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள் உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். இழிவை எண்ணாமல் நமக்காக சிலுவையை சுமந்தார். வல்லவர் அரியணையும் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவினுடைய வலது பாசத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே. சொல்லுவோம். இவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே. வல்லவர் அரியணையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வல்லவர் அரியணையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஹல்லேலூயா. தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம். நாம் சோர்ந்து போக மாட்டோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா உற்சாகமா. ஹல்லேலூயா. விடுதலையோடு முழு பலத்தோடு. நமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை, தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம். சோர்ந்து போக மாட்டோம். சிந்தையில் நிறுத்திடுவோம், சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன்
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஆண்கள் பகுதி நல்ல சத்தம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கண்களை பதிய வைப்போம். ஆமென். தமக்கு வந்த எதிர்ப்பை, நமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கி கொண்ட அவரை. ஹல்லேலூயா. எதிர்ப்பு நமக்கு வந்தா நமக்காக அவர் முன்னாடி வந்து நின்னார். ஹல்லேலூயா. சிலுவையை நமக்காக அவர் தூக்கினார். அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம், சோர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும், அந்த வார்த்தைகளை வாய் திறந்து பாடணும். ஆமேனே. கொஞ்சம் பேர் சொல்லாமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன ஐடியாவில் சர்ச்சைக்கு வந்தாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஐடியா தான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. வாயை திறந்தா கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த வாயை இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கையை உயர்த்து காலை தூக்கலாம் வரவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க வந்துட்டா உங்களை மறந்து நீங்க கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். ஆமென். நிறைவு செய்திடுவார். நமக்காக ஒரு அழிவில்லாத பரிசு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை எந்த கண்ணு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது, எந்த காதும் கேட்டதே கிடையாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் வைத்திருப்பதை ஒரு கண்ணும் பார்த்ததில்லை, ஏன் சிந்தையில் தோன்றினது கூட இல்லை, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய சொந்த பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இப்படி கரங்களை தட்ட மாட்டாங்க. ஆண்டவரே, எனக்காக நீ சிலுவையை சுமந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம். ஆமென். சிந்தை முழுதும் இயேசுவால் நிறைஞ்சா பாட்டு தானா வரும், வாய் தானா திறக்கும், கையை தானா மேலே போகும். ஹல்லேலூயா. சிந்தையை சிறைப்பிடிக்கணும் ஆண்டவருக்குள்ள. ஹல்லேலூயா. இங்க உட்காந்துட்டு ஹல்லேலூயா என்ன பாட்டு, இது என்ன, அது என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இங்கே உட்காந்துட்டு போய் முடிஞ்சோன்னு என்ன வேலை பண்றது யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. குழம்புக்கு வேற, ஐயோ அதை வேற வாங்க சொன்னாங்களே, வாங்காம வந்துட்டோமே. ஹல்லேலூயா. அதையே நினைக்கிறாங்களா, இல்லை கொஞ்சம் பேர் அப்படியே கண்ணை திறந்துட்டே தூங்குறாங்களா? இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் வாயை நீங்க திறந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்படிதான் உள்ள வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க எப்படி பாட போறீங்க? இழிவை எண்ணாமல் சிலுவையை சுமந்தார். ஆண்டவர் ஜாலியா இல்ல, அவர் தன்னுடைய மகிமையை விட்டு இறங்கி வந்து அவர் எல்லாம் என்னென்னமோ பேசினாங்க. இவன் தப்பு பண்ணியிருப்பான்னாங்க. நீ உண்மையான தேவனுடைய குமாரனா இருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு சொன்னாங்க. அவர் நினைச்சிருந்தா ஒரே செகண்ட்ல இறங்கி வந்திருக்க முடியும். ஆனா கர்த்தர் என்ன இருதயத்தில் நினைச்சார்? என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அதே சிலுவையில பிதாவின் சித்தம் நிறைவேற வரைக்கும், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் கீழே விழற வரைக்கும் எனக்காகவே எவ்வளோ இழிவை அவர் எண்ணாமல் இழிவை எண்ணாம எவ்வளவோ அவரை பரிகாசம் பண்ணாங்க, அவரை காரி துப்புனாங்க. அதுக்கு முன்னாடியும் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ரட்சிப்பு கொடுக்கணும். அந்த ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு, அது ஈஸியா வரல. அல்லேலூயா. அது நமக்கு இலவசமா கொடுக்கறனால நிறைய பேர் ஈஸியா நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஏதோ இந்த ரேஷன் கடையில இலவசமா அரிசி தராங்க, அதுக்கு மதிப்பு இருக்காது. ஆனா அதுக்கும் ஏதோ ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சிருப்பான். அப்படிதான் ரட்சிப்போம். அல்லேலூயா. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக அடிமையின் கோலம் எடுத்தனால நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. ஆமென். அது ரொம்ப ஈஸியா எண்ணக்கூடாது. இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தார். பாடுவோமா? நான் ஸ்டார்ட் பண்ணி தான் விடுவேன், நீங்க தான் பாட போறீங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, வல்லவர் அரியணையில் வலப்பக்கமிட்டிருக்கிறார், வல்லவர் அரியணையில் வலப்பக்கம் இட்டிருக்கிறார். கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் கடுதலை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வை. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தராம் இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து முன் செல்லுவோம்.
ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். அவரே அதை முடிக்க போதுமானவர். நிச்சயம் பரிசு உண்டு. ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். நம் ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு. நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு. கண்களை பதிய வைப்போம். கர்த்தரை சுவிப்பே கடலை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம். கண்களை பதிய வைப்போம். கர்த்தரை சுவிப்பே கடலை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவரே நம்மை நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு பாட்டு தெரியாம இருக்கலாம், பாட்டு லிரிக்ஸ் கூட உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனால் அல்லேலூயா புரியாது நம்ம சர்ச்சில் யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா கூட கொஞ்சம் பேர் வாயை திறந்தா அல்லேலூயா இதோ முத்தெல்லாம் வாயில வச்சு வந்த மாதிரி நல்ல சத்தமாக வாயை திறந்து சொல்லுங்களேன். ஏசப்பா அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா தான் ஜெயிக்கிற சத்தம். அல்லேலூயா. அதுதான் பாதாளத்தை நடுங்க செய்கிற சத்தம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுங்கள். ஒரு மனதோடு எல்லாரும் ஒன்று கூடு. ஊழியர் எல்லாம் ஒன்று கூடுங்கள். எதற்கு? கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேலை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். அதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம். பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். விசுவாசத்தோடு ஆவியில் அபிஷேகத்தில் நிறைந்து நாம் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனின் அபிஷேகம். பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறது தேவனின் அபிஷேகம். பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. ஒரு மனதோடு சபையார் எல்லாம் ஒன்று கூடுங்கள். ஒரு மனதோடு ஊழியர் எல்லாம் ஒன்று கூடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேலை வந்ததே. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேலை வந்ததே. அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்தது. எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற ஸ்தோத்திர பலி. தலை குனிந்து வாழ்ந்தது போதும் தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கெர்ச்சித்து எதிரியை துரத்திடு. தலை குனிந்து வாழ்ந்தது போதும் தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கெர்ச்சித்து எதிரியை துரத்திடு. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே. எழுப்புதல் அடைந்து இயேசுவினால் எங்கும் உயர்த்துவோம். எழுப்புதல் அடைந்து இயேசுவினால் எங்கும் உயர்த்துவோம். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. உனக்குள் இருக்கும்
பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடகத்தாலே ஜெயத்தை பெற்றிடு, விசுவாசம் என்னும் கேடகத்தாலே ஜெயத்தை பெற்றிடு. சத்துருவை உன் காலில் நீ மிதித்து எறிந்திடு, சத்துருவை உன் காலில் நீ மிதித்து எறிந்திடு. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தார். ஒரு மனதோடு எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தலாம். உலகத்தை கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தாரே. உலகத்தை கலக்கும் தேவ மனிதர் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தாரே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோம், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோம். சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போம், சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. கோலியாத்து பெரிய ஆளுதான், அவன் ராட்சசன் தான், அவனுக்கு சில பவர்லாம் இருக்கிறது உண்மை. ஆனால் கோலியாத்தை பார்க்கிலும் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு, பிசாசின் சத்தத்தை கேட்டு அவ்வளோதான் உன் வாழ்க்கை, குடும்பம் அவ்வளோதான், அது இவ்வளோதான் வந்து நிற்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலை நேரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, உனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அவர் எனக்காக ஜெயத்தை கொடுப்பவர். கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகத்தை கலக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை கை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படியே கலங்கி போய் உக்காடுறதில்லை, நம்ம கலக்க வந்தவர்கள். அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னென்னத்தையோ கலக்கிறாங்க, ஆண்டவர் நம்மளை உலகத்தை கலக்க கூப்பிட்டுருக்கார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் கையில ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பட்டயம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? பட்டயம் வீட்டில் தூங்குதா? பட்டயம் உரையில் இருக்குதா? இல்லை பட்டயத்தை எடுத்து எப்படி போர் செய்யணும்னு கற்றுக்கிறீங்களா? ட்ரைனிங்க்கு வரீங்களா? அல்லேலூயா. பைபிள் கையில் இருக்குதா? வீட்டுக்கே ஒரு பைபிள், தெருவுக்கு ஒரு பைபிளா? இல்லை எனக்கு ஒரு பைபிள்? அல்லேலூயா. எனக்கு ஒரு வசனம். ஆண்டவர் என்ன நம்பி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லும் போதே ஒரு சில பேர்லாம் பைபிளை கையில் எடுத்து காட்டுறாங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் என் கையில் ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வேதாமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் பைபிள் இல்லை, அது எனக்குள்ளே இருக்க வேண்டும், அது எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அதுதான் சாத்தானுக்கு அது ஆயுதமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பட்டை நமக்குள்ள வந்துட்டா விசுவாசிக்கிறவா நடக்கும் அடையாளங்கள். நீங்க சாதாரணமா நடக்க மாட்டீங்க, சிங்கத்தையும் பாம்பையும் மிதித்து போடுவீர்கள். ஹல்லேலூயா. சத்ருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்திடும். ஹல்லேலூயா. இப்ப பாடுறப்ப அப்படிதான் பாட போறோம். ஹல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை மறந்து போகாதே. ஆண்டவர் விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. சத்ருவை உன் காலின் கீழே உதிரவை மிதிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நல்லா மிதிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. காலை ஒரு ஆட்டுங்க. ஹல்லேலூயா. சத்ரு கீழே இருக்கான். கொஞ்சம் பேர் சத்ருக்கு வலிக்குமே பாஸ்டர், அவனோட தான் எங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு.
6 நாள் அவனுக்கு தானே நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல விசுவாசம் இயேசுவின் நாமத்தினா. காலை வார மாட்டேங்குதே, காலை மிதிங்க இயேசுவின் நாம. சத்ருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்தேன். சத்ரு தலையை இயேசு மிதிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவன் தோற்று போனவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜெயித்தின் பிள்ளைகளா வச்சிருக்கிறார். அவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். சிலுவை கொடி ஜெயித்த கொடிதான். அது என்னைக்குமே தோத்தே போகாது. ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி நிக்கிறவங்க தோத்து போக மாட்டாங்க. பிசாசை பார்த்து பயப்பட மாட்டாங்க. உங்களை பார்த்து தான் பிசாசு பயப்படணும். ஹல்லேலூயா. உங்க காலு கீழே சத்ருவின் தலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பெரிய பாம்பு வந்தா அந்த பாம்பு அடிக்கிறவங்க அந்த பாம்பை அடிச்சுட்டு அப்புறமா அவங்க பையன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாம்பை போய் அடின்னுவாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே தலை மேல ஒரு பெரிய அடி போட்டாச்சு, அப்பா அடிச்சிட்டாரு, இனி அது கொஞ்சம் துள்ளிக்கிட்டு இருக்கு. ஆனா அதை முழுசா சங்கரிக்க ஆண்டவர் கரத்துல, நம்ம கரத்துல ஆண்டவர் பலத்தை கொடுத்திருக்கிறார். சத்ருவை உன் காலின் கீழே மிதிக்க ஆரம்பிக்க. விசுவாசத்துல தீர்க்க தரிசனமான கிரியைகளை செய்வோம். எல்லாரும் பாடலாமா? கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடகத்தாலே ஜெயத்தை பெற்றிடு. விசுவாசம் என்னும் கேடகத்தால் ஜெயத்தை பெற்றிடு. சத்ருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்திடு. சத்ருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்திடு. சத்ருவை உன் காலின், எல்லாரும் மிதிக்கிறவர்களையும் சத்ருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்திடு. சத்ருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்திடு. அல்லேலூயா. விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம். பின்மாரியின் மலை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம். பின்மாரியின் மலை பொழியும் காலம் வந்ததே. ஒரு மனதோடு சபையோர் எல்லாம் ஒன்று கூடுங்கள். ஒரு மனதோடு ஊழியர் எல்லாம் ஒன்று கூடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேலை வந்ததே. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேலை வந்ததே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே என்னை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்வீரார். ஓ ரகலந்தரவா. ஓ ஆவியானவரே எங்களை அனல் மூட்டி எழுப்புவீராக. விசுவாசத்தை தட்டி எழுப்புவீராக. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அபிஷேகம் நதியளவாய் கடந்து வரட்டும். பனித்துளி போல் தேவனின் மகிமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. 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 அபிஷேகம் நதியளவாய் பெருகி ஓடுவதாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறீரோ அங்கு விடுதலை, விடுதலை, விடுதலையின் ஆவியானவர் செயல்படுவீராக. ஹல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம் அல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை தட்டி எழுப்புவீராக. தட்டி எழுப்புவீராக. ஒரு மனதோடு சபையார் எல்லாரும் ஒரு மனமாய் உம்முடைய பாதத்தில் வர நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் வரட்டும். அபிஷேகம் கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதியினால் எரிகோ கோட்டை இடிந்து விழட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கரம் பிடித்து நடத்தின தேவன் ஹல்லேலூயா என்னை கைவிட மாட்டார்.
Thank you, Father. Hallelujah. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது தேற்றுவார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் பாடுவீங்களா? வாய்களை திறந்து ஹalleluya, ஹalleluya. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது உம்மை நேசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. என் வாழ்வின் முழு இயக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். ஹalleluya. எங்கள் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், கரம் பிடித்து நடத்துகிறவர், மார்போடு அணைக்கிறவர். ஹalleluya. உங்க பிரசன்னத்துல பேரானந்தம் இருக்கிறது ஆண்டவரே. ரிபாலா தரகதரா. ஹalleluya. Thank you, Jesus. Hallelujah.
நீங்க தான் என் உயிர், எனக்கு எல்லாமே நீங்க தான். என் உயிரோடு நீர் கலந்து விட்டீரம்மா. உங்க அன்பை விட இந்த உலகத்துல வர எந்த அன்பு எனக்கு மேலானது இல்லை. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதப்பா. உண்மையை நான் வைத்திருக்கிற அன்பு அக்கினி ஜுவாலை. தண்ணீரும் வெள்ளங்களும் ஒரு நாளும் தணிக்கவே முடியாது. நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கல உம்மை நான் நேசிக்கிறேன். நீங்கதான் என் பல நாட்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன். என்னை நேசிக்கிறவன், எனக்கு சீசனா இருக்கிறவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர வேண்டும். அவன் தன்னை தான் வெறுக்க வேண்டும். அவன் சுயத்தை சாகடிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த உறவுகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் மேலாக நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா. ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதவர். ஒரு ஆண்டவரே, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கிறதா. உம்மை நேசித்து வாழ்வதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம். பிரசனத்தினால் அந்த காலை நேரத்தில் எங்களை மூடிக்கொள்ளும், எங்களை மறைத்துக் கொள்ளும். உங்க கிருபை எங்க மேல வந்து அமரட்டும் ஆண்டவரே. பனி போல பெய்யட்டும். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இந்த காலை நேரத்தில் தேவன் இடைப்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, நன்றி.
நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119. சங்கீதம் 119, பக்கம் எண் 750. பக்கம் எண் 750, சங்கீதம் 119, வசனம் 145 முதல் 160 வசனம் வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேக, ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். 40 நாட்கள் உபவாச ஜெபமானது நமது சபையில் வைத்து 2 வேளைகளில் நடைபெற்று வருகிறது. அதிகாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆகிய 2 வேளைகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு வாரம் ஜெபம் முடிந்த நிலையில் இதுவரை கலந்து கொள்ளாதவர்கள் மீதம் இருக்கும் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேத வினா போட்டிக்கான புத்தகம் எஸ்ரா புத்தகம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் அதிகாரம் வரை நடைபெறும். இந்த வேத வினா போட்டியில் கலந்து கொள்ளுகிறவர்கள் தங்கள் பெயர்களை உங்கள் டிவிஷன் லீடரை அணுகி பெயரை பதிவு செய்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்கான தேர்வுக்குரிய மதிப்பெண்களை நமது சபையில் வைத்து இந்த ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்கான தேர்வு நடைபெற்றது. அந்த ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் பெற்ற மதிப்பெண்களை வாசிக்கிறேன். கிண்டர் பிரிவில் திவ்யன் பெற்ற மதிப்பெண் 94, பிரின்ஸ் பெற்ற மதிப்பெண் 94, அத்விகா பெற்ற மதிப்பெண் 82. பிகினர் பிரிவில் ரித்வின் 98 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். சாமுவேல் பெற்ற மதிப்பெண் 95, ஜெசிகா பெற்ற மதிப்பெண் 94. பிரைமரி பிரிவில் ரித்திகா ஸ்ரீ பெற்ற மதிப்பெண் 58, தெபோரால் பெற்ற மதிப்பெண் 57. ஜூனியர் 1வது பிரிவில் ஜான் பெற்ற மதிப்பெண் 95, அகிலன் பெற்ற மதிப்பெண் 69, ஹரிதாரணி பெற்ற மதிப்பெண் 62, இவாஞ்சலின் பெற்ற மதிப்பெண் 62. ஜூனியர் 2வது பிரிவில்
ஆகாஷ் பெற்ற மதிப்பெண் 97, பிரசன்னா பெற்ற மதிப்பெண் 78, லிதியா பெற்ற மதிப்பெண் 78. சண்டே ஸ்கூலில் இன்னும் 2 எக்ஸாம் நடைபெற்ற பின் அதில் தேர்வானவர்களுக்கும் சேர்த்து பரிசுகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி ஜோஸ்மின் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, யூரின் இன்ஃபெக்ஷன் என்று டாக்டர்கள் கூறினார்கள். பாஸ்டரிடமும் கூறி இதற்காக ஜெபம் செய்ய கேட்டுக்கொண்டேன். அவர்களும் ஜெபித்தார்கள். டாக்டர்கள் 1 வாரம் பெட்டில் இருக்க வேண்டும் என்றார்கள். அன்று இரவு 1000 ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்தினேன். உடனே சுகம் உண்டாயிற்று. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்ற வசனத்தின் மூலம் எங்களுக்கு சுகம் தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி அனிதா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரம் எனக்கு தொண்டை வலி மற்றும் அல்சர் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, கடந்த வாரம் புதன்கிழமை அன்று நள்ளிரவில் வயிற்று வலி மற்றும் இடுப்பு வலி வந்தது. இதை குறித்து போதகர் மற்றும் போதகரம்மாவிடம் சொல்லி ஜெபித்தேன். பலவீன நேரத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்ற தேவ வார்த்தை போதகர் மூலமாய் எனக்கு நேராய் வந்து அந்த பலவீனத்திலும் கர்த்தர் பரிபூர்ண சுகம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, எனது வேலையில் சேலரி ரிவைஸ் பண்ணப்படவும் மற்றும் அரியர் சேர்த்து கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படி வேலையில் உயர்வையும் அரியர்ஸ் கிடைக்கவும் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிறவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் விரைவாக எழுந்து நில்லுங்கள். கர்த்தரை கனப்படுத்துகிற நேரம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. கர்த்தாவே, நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடு வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடு வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம் அடியிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாளை தொடர்ந்து சபையோடு நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபிக்கபடி உங்களை அன்பாய் கேட்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். சபை ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது தேசத்திற்கு ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் அந்த வழியிலே நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து யாரும் இந்த ஜெபங்களை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் இந்த நாட்களிலே அநேக காரியங்களை ஆண்டவர் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். நம்ம எல்லார் கையிலையும், எல்லாருக்கும் இல்லை, யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சிறுபாபேல் உண்டியல் கொடுத்துருக்குறோம். நீங்கள் தியாக காணிக்கைகளை அதில் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கட்டாயமாக எதையும் வாங்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் பிடிச்சா அதை கொண்டு வந்து கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் அதை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை தடைபடாது. அவர் நினைத்ததை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவருக்கு நான் கொடுத்தா எனக்கு அவர் ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நாங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் அன்போடு எங்களுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். கையில் கவரில் இனி அந்த மாதிரி யாரும் காணிக்கையை கொடுக்க வேண்டாம். இங்கே ஒரு எல்லா நாளும் நாங்கள் வாங்குவதில்லை. எப்பயாவது விசேஷ நாட்கள், வீடு மாற்றும் பொழுது, இல்லை வாகனங்களை வாங்கும் பொழுது, இந்த மாதிரி நேரங்களிலே நாங்கள் வீடுகளுக்கு வரும் பொழுது எங்கள் காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள்.
அதனால அதை நீங்கள் இனி கொடுக்க வேண்டாம். இப்படி கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் கொடுக்கலாம். எதுவும் கட்டாயமாயும் விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அந்த காரியத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள். காணிக்கை நமக்கு ஆண்டவர் உங்களுடையதை அல்ல, முதலாவது உங்களையே ஆண்டவர் தேடுறார். அல்லேலூயா. நீங்கள் வர்றதுதான் முதல்ல முக்கியம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் இனிமேட்டு நீங்கள் காணிக்கை எங்கள் கையில் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரினோடு பேச வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வந்திருக்கிறீங்கன்னா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும், என்னோடு நீர் இடைப்படும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் சும்மா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும். அதன்படி நான் செய்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 12:15. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இங்கே தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆடுகளுக்கு பின்னாக போய்கொண்டிருந்த தாவீதை ஆண்டவருடைய கண்கள் பார்த்தது. ஆமென். அவனை சாதாரணமான மனிதனாய் அல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவனுடைய நாட்களில் தாவீது எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆண்டவர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தாவீது ஆண்டவருக்கு முன்பதாக அவன் பாவம் செய்து விட்டான். பத்சேபாள் என்கிறதான உரியாவின் மனைவியை, உரியாவின் மனைவியின் மேல் அவன் கண்ணை வைத்தான். அவளோடு தவறான உறவிலே அவன் ஈடுபட்டான். ஆண்டவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. தாவீதை குறித்து சொல்லும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவன், மிகவும் பிடித்தவன் என்று சொன்னாலும் அவன் பாவம் செய்யும் போது ஆண்டவர் அவனை தண்டிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளைகளை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையில் கிடந்தான் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் வல்லமை உள்ளது. எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்களோ? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபத்துக்கு பவர் இருக்குன்னு சொன்னா உபவாச ஜெபத்துக்கு இன்னும் அதிகமான வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது தாவீது தேவனுடைய சமூகத்திற்கு அவன் ஓடி போகிறான். அங்கே போய் இந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறான், உபவாசித்து ஜெபிக்கிறான். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து விடக்கூடாது, உபவாசம் கர்த்தரால் உண்டானது. கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்காக உபவாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உபவாசம் எதை குறிக்கிறது? ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது, எனக்கு உதவி தேவை என்று தன்னை தாழ்த்துவதுதான் உபவாசம். அல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில் நாம் செய்கிற இன்னொரு காரியம், நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே பார்க்க வேண்டும். இங்கே தாவீது அவன் பாவம் செய்யும் பொழுது பாவத்தினால் பிறந்த குழந்தையை கர்த்தர் அடிக்கிறார். ஆனா அவன் என்ன பண்றான்? கேட்கிறது அவனுடைய வேலை. அவன் ஆண்டவரிடத்திலே போய் கேட்கிறான், கண்ணீரோடு நிற்கிறான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறான். ஆனால் உபவாசம் என்பது ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணலாம். ஆனால் உபவாச ஜெபம் ஆண்டவரை மாற்றுவதற்கல்ல, அது நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. உபவாசத்தை பத்தி தவறாய் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு 2 நாள் 3 நாளோ இல்லை 40 நாள் உபவாசம் பண்ணா ஆண்டவருடைய மனதை நாம் மாற்றி விடலாம். ஆண்டவரை மாத்திரலாம் இல்லை, உபவாசம் என்னை மாற்றுகிறது.
ஆண்டவர் கொடுக்க போற பதிலுக்கு அது என்னை மாற்றுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் தமக்கு சித்தமானபடி செய்வார். ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு தீமையான காரியங்களை செய்யவே மாட்டார். இதுக்கு நேரம் எல்லாருமே ஆமேன் சொல். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தீமை செஞ்சதே கிடையாது. ஆண்டவர் அவருடைய காலத்தில் அதன் காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தாவீது பாருங்க, அவன் ஜெபிக்கிறான், கதறுகிறான், ஐயோ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தரையிலே கிடக்கிறான். ராஜாதான், ஆனால் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். ஆனாலும் அந்த குழந்தை செத்து போயிற்று என்று 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 20ஆம் வசனம் வரும் பொழுது, அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது அவன் புசித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறான். நாமும் கர்த்தரிடத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் கேட்பது நல்லது, கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி வரும் பொழுது அதற்கு நம்மை விட்டு கொடுத்து விட வேண்டும். ஜெபத்தினால் ஆண்டவரை பிளாக்மெயில் பண்ணலாம் நினைக்கவே கூடாது. ஆமென். ஜெபம் மிக முக்கியமானது. உபவாச ஜெபம் வல்லமை உள்ளது. ஆனால் இங்கே தாவீதை பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவனா இருக்கிறபடினாலே தாவீது நினைக்கிறான், ஆண்டவர் என் வாழ்க்கையில நேர்த்தியான காரியத்தை தான் செய்வார் என்கிற விசுவாசம் இருந்தபடினாலே அவன் எழுந்து அவன் அடுத்த வேலைகளை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட தேவைகள் வரும் பொழுது நம் ஆண்டவரிடத்தில் நோக்கி பார்க்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அதுக்கு மாதிரி அடுத்தது இன்னொரு ராஜாவை குறித்து இங்கே வாசிக்கிறோம். உபவாசிக்க வேண்டும் என்கிறதானே ஒரு தேசத்துக்காக கலெக்டிவா எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது, தேசத்திலோ சபையிலோ பிரச்சனை வரும் பொழுது இங்கே ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இங்கே யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு சின்ன ராஜா. அவனுக்கு விரோதமா பல பெயர்பட்டதான விரோதிகள் எழும்பி வருகிறார்கள். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்தந்த காரியம் என்ன செய்யறதுன்னு தெரியல, பிரச்சனை தலைக்கு மேல இருக்குன்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உபவாசத்தை கூறுங்கள். அல்லேலூயா. சர்ச்சில் உபவாசம் கூறிட்டோம் 40 நாள். இல்லை உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வேணும்னா நீ எத்தனை நாள் உபவாசிக்க வேண்டுமோ அத்தனை நாட்கள் நீங்கள் உபவாசிக்க வேண்டும். இங்கே யோசபாத்து அவன் சொல்லுகிறான். அப்பொழுது யோசபாத் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமென். பிரச்சனை வந்த உடனே அவன் என்ன பண்ணல, பக்கத்து ராஜாவை பார்க்கலாம், அவனை பார்க்கலாம், இவனை பார்க்கலாம், இல்லை, அவன் பார்க்க வேண்டியவரை பார்த்தான். அல்லேலூயா. நீங்க சொல்ற ஆமேன்ல என்ன அர்த்தம் இருக்கோ எனக்கு தெரியல. வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஐடியா பைபிள் ஐடியா தான். அல்லேலூயா. பிரச்சனை வந்தா உபவாசம் வரணும். பிரச்சனை வந்தா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சா நீங்கள் உபவாசித்து வர வேண்டும், ஒரு மனமாய் வர வேண்டும், குடும்பமாய் வர வேண்டும். அவன் அங்கே வந்து எல்லாரையும் கூட்டி வைக்கிறான். எல்லா ஜனங்களும் வாருங்கள், இந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள். யூதா ஜனங்களே, நாம் ஒரு சிறு கூட்டம், இங்கே ஒரு பெரிய கூட்டம் நம்ம எதிர்த்து வந்திருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆமென். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. அவங்க ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று
கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நல்ல கரங்களை தட்டி பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னா நிச்சயமாய் செய்வார். உபவாசிகர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்க குடும்பமா ஒருமுகப்பட வேண்டும். எதற்காக? ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதற்காக. இங்கே அந்த யூதாவின் ராஜா அவன் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்ன கரம் பிடித்திருக்கிறார். அவர் என்ன ரட்சித்திருக்கிறார். அவர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு நோக்கத்துக்காக என்னை இந்த விசுவாச வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருப்பார்னு சொன்னா நிச்சயமா அவர் யுத்தம் பண்ணுவார் எனக்காக. ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்துல அப்பொழுது யோசபாத், இதான் முக்கியம், வாசிக்கலாமா? 18, 20, 18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். தன்னை தாழ்த்துவதுதான் ஜெபம். அவர்கள் உபவாசம் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் லைஃப், ரெகுலர் ரொட்டீன்லயே போயிட்டு இருக்கிறது இல்லை. உபவாசம் என்று சொன்னால் நம்ம ரெகுலர் லைஃப்ல இருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும். எப்பயும் பார்க்குற மாதிரி அதே சீரியல், அதே டிவி, அதே ஃபோன் எல்லாம் வச்சுட்டு உபவாசம் பண்றேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அல்லேலூயா. உபவாசம் என்பது ஆண்டவரோடு நம்ம இணைக்கிறது. உபவாசம் என்பது ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை அதிகப்படுத்துவது. உபவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய செவிகளை டியூன் பண்ண உதவி செய்வது உபவாசம். அல்லேலூயா. சத்தமா தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப உபவாசத்தின் வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாய் வந்தார்கள். ராஜா முதல்ல முகம் குப்புற விழறான். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறான். இன்னைக்கு அநேகர் பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. கையில் அது வரணும், இது வரணும், என் பிள்ளைக்கு இது கிடைக்கணும், பெரிய ஜெப குறிப்பு லிஸ்ட் பெருசா இருக்கு. ஆனா பார்த்தா ஆளுங்களை காணோம். தோத்திரம். அல்லேலூயா. அவங்க வீட்டில் இந்த பேப்பர் எழுதிக்க போஸ்ட் மாதிரி தூக்கி எங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க நிம்மதியா குரட்டை விட்டு தூங்குறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். ஆண்டவர் யுத்தம் பண்ணுனா முதல்ல நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். ஆண்டவர் முன்னாடி வந்து தாழ்மையா நிக்கணும். கீழே வந்து விழுந்து கிடக்கிறார்கள். என்ன நடந்துச்சுன்னா படிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். தன்னை தாழ்த்தினார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாங்களாம்? மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அல்லேலூயா. உபவாசத்துல நடக்கிற இன்னொரு காரியம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க எப்படி துதிச்சாங்க? ஏதோ பாஸ்டர் எப்பயா கையை உயர்த்த சொன்னா உயர்த்தலாம், அப்படி துதிக்கல. அவங்க முழு இருதயத்தோடு துதித்தார்கள். அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். வேற சோர்ஸ் அவங்களுக்கு இல்லை. கர்த்தர்கிட்டையும் கேட்டு பார்ப்போம், கடனுக்கும் அப்ளை பண்ணுவோம், அப்படி இல்லை. அவர்கள் கர்த்தரையே நம்பினார்கள். கர்த்தரை நம்புறவங்க அவங்க நல்ல கர்த்தரை துதிப்பார்கள். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் கோட்டை. ஒரு நிமிஷம் வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தரை யார் யாரெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ, ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை, ஆண்டவர் தான் எனக்கு பரிகாரி, ஆண்டவர் தான் எனக்கு யெகோவா ஈரே, அவர் தான் எனக்கு ஜெயத்தை கொடுக்க போறாருன்னு சொல்றவங்க நல்ல வாயை சத்தமா திறந்து, யாருடைய வாயை சும்மா இருக்க கூடாது, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்காக உம்மை நம்பி இருக்கேன், என் தொழிலுக்காக உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணுவீராக, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா சத்தமா கம்பீரமாய் கர்த்தரை
துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கும் போது அவங்க அதிகாலமே எழுந்திருக்கிறாங்க, புறப்பட்டார்கள். யோசபாத் நின்று, அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, பீஸ் அசம்பிளி சபை விசுவாசிகளே, பாதி தூக்கத்தில் இருக்கிறவர்களே, அல்லேலூயா. என்னதான் செய்தியை கேட்டால் அப்படியே இருக்கிறவங்களே அவங்க இல்ல, செய்தியை கேட்டு கேட்டு போறவங்க அவங்க இல்ல. ஆண்டவரை நம்பி கம்பீர சத்தமா கர்த்தரை துதிச்சு பாடுற ஜனங்களே, நீங்கள் கேளுங்கள். ஆமென். எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை, ஊழியக்காரர்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் மகத்துவம் உள்ளவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா. அவ்வளவுதான். உங்களால சத்தமா அல்லேலூயா சொல்ல முடியுமா? முழு வெலத்தோடு ஆண்டவர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். நிறுத்தின உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? உபவாசித்தான், கீழே விழுந்தான், தன்னை தாழ்மைப்படுத்தினான், ஜனங்களை ஒருவனமாய் கூப்பிட்டான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 22 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினது பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரையும் சேயின் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பா. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமத்தை செய்யும். என்னென்ன விசுவாசிக்கிறீங்களோ, ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன், என் குடும்பத்திற்கு நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மாலே ஆகும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் அவனுக்காக எழுந்து நிற்பார். விசுவாசிக்கிறவன் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், முழங்கால் யாவும் முடங்கும், அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. கர்த்தரே எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை நான் செய்யணும். ஹல்லேலூயா. நான் செய்யும் போது ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தரை கர்த்தர் எழும்ப பண்ணாரு. யுத்தத்துக்கு போக வேண்டிய இவங்க, ஐயோ எங்க வீட்டுல 2 பேர் செத்துட்டாங்க, அவருக்கு காலு போயிருச்சு, கை போயிருச்சு, ஒன்னும் சொல்லல. ஏன்னு சொன்னா அவங்க யுத்தத்துக்கே போகல. அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க? கம்பீரமாய் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாய்களை திறந்து கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, அவர் எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்கும் பொழுதே ஹல்லேலூயா, எரிகோ கோட்டைகள் இடிந்து விழும், எரிகோ கோட்டைகள் இடிந்து விழும். ஹல்லேலூயா. சத்துருவின் சேனைகள் தெரித்து ஓடும். எனக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கர்த்தர் யாருக்கோ தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்ய மாட்டீரா? அவர்கள் மகா சத்தத்தோடு கம்பீரமாய் கர்த்தரை துதித்தார்கள். அவர்கள் துதிக்க துதிக்க சத்துருவின் கோட்டை இடிந்து விழுந்தது. நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்காக கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவா. ஹல்லேலூயா. இடிக்க வேண்டியவளை கர்த்தர் இடிப்பா, உடைக்க வேண்டியவளை கர்த்தர் உடைப்பா, திருத்த வேண்டியவளை கர்த்தர் திருத்துவா, கட்டி எழுப்ப வேண்டியவளை கர்த்தர் எழுப்புவா. ஓ ரகதனா ரியந்தலா
ஹalleluya. கர்த்தருடைய பராக்கிரமம் இதை செய்தது. அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா கர்த்தர் இந்த 40 நாள் முடியறதுக்குள்ள எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விழுறீங்களோ கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவா. அநேகருடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும், தொழில் கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் யெகோவா ராஃபாவா கிரியை செய்வார். பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். ஹalleluya. யோசபாத் சாதாரண ஆளுதான், கூட இருந்த ஆண்டவர் பெரியவர். ஹalleluya. நீங்களும் நானும் சாதாரணமான ஆளுதான், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் நமக்காக பேசுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, கர்த்தரை கம்பீரமாய் துதிக்க வேண்டும். எப்படி துதிக்கணும்? உபவாசித்து துதிக்கணும். யோசபாத் அவங்க ஜனங்களும் ஒரு மனமாய் துதித்தார்கள், ஓடோடி வந்தாங்க. ஆண்டவர் சமூகத்துல வந்து அவங்க ஜெபித்த போது கர்த்தர் அவங்களுக்காக பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். அதே மாதிரி யோவேல் தீர்க்கதரிசி அவன் ஜெபிக்க ஜனங்களை கூப்பிடுறான். நீங்க வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம், கர்த்தர் நமக்கு நிச்சயமா உதவி செய்வார் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவேல் 1:14 எல்லாரும் வாசிக்கலாமா? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. அவங்க சொன்ன உடனே ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஆண்டவர் மறுபடியும் அவங்கள சொல்றார், நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் ஆண்டவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்க முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். திரும்பும் போது என்ன தெரியுமா ஆண்டவர் வார்த்தையை சொல்லுவாரு? இதெல்லாம் நீங்க வாசிட்டீங்கன்னா 25 நான் உங்களிடத்தில் அனுப்பின 2:25 என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹalleluya. ஆமென். அடுத்த வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்க தலைகளை உயர்த்துவா. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாமல் தலையாவாய். உன் மாம் பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் எல்லா ஜனத்துக்கும் முன்னாடி உன் தலையை உயர்த்துவா. ஜெபிக்கிறவனை கர்த்தர் கைவிட மாட்டார். அவனை நம்பி இருக்கிறவனை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹalleluya. பர்சனலா தேவை இருந்தா தாவீது மாதிரி ஜெபிக்கணும். சபையா தேசமா சேர்ந்து யோசபாத் மாதிரி, யோவேல் தீர்க்கதரிசி மாதிரி ஜெபிக்கணும். ஆனா மூணாவது ஒன்று இருக்கு. எல்லாம் நல்லா இருந்தாலும், என் பிஸ்னஸ் நல்லா இருக்கு, குடும்பம் சமாதானமா இருக்கு, எல்லாம் பர்ஃபெக்டா போனாலும் நான் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பேன். ஏன்னா நமக்கு முன்மாதிரியா இருக்கிற இயேசு அப்படி ஜெபித்தார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாத பொழுதும் இயேசு வல்லமைக்காக 40 நாள் உபவாசம் வந்தாலே ஒரு ஆள் வந்துருவான். அல்லேலூயா. இயேசுவை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 4:2 வாசிக்கும் பொழுது அங்கே அவன் உபவாச ஜெபத்தை அவர் ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். ஒருத்தன் வரான், அவனுக்கு உபவாசம் பிடிக்காது. அவனுக்கு தெரியும் உபவாசித்தா குடும்பங்களை கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், தேசத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம சேலம் பட்டத்தை அசைக்க போற ஜபந்தான் இங்க நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் வேலையை காண்பிப்பான். 40 நாள் எப்பெல்லாம் வருதோ உடனே அவன் என்ன பண்ணுவான்? எப்படியாவது ஜனங்களை நிறுத்தணும்னு அவன் நினைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னாரு, ஒருவேளை நான் வேற காரியத்துக்காக ஜெபித்து என்ன வார்த்தையை கொடுக்கறதுன்னு சொல்றப்ப உபவாச ஜெபத்துக்கு அநேகர் வரதில்லையே ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஒருவேளை உபவாசத்தோட வல்லமை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீ சொல்றத சொல்லு. அல்லேலூயா. நீ சொல்லேன்னா நான் உன்கிட்ட கணக்கு கேட்பேன், சொல்லிட்டேன்னா அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால ஜெபத்தோட வல்லமையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்பட்டதுன்னா, நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவுக்கே 40 நாள் ஜெபம் வேணும்னா உங்களுக்கும் எனக்கும் 140 நாள் ஜெபம் வேணும். ஹல்லேலூயா. மோசே 40 நாள் ஏதோ 1 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்து போயிட்டு 40 நாள் ஜெபிச்சிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்ற ஆள் இல்லை மோசே. 40 நாள் போய் உட்கார்ந்துடுறான் ஆண்டவர் சமூகத்தில். அவனை லீட் பண்ண யாரும் இல்லை, ப்ரேயர் பாயிண்ட் இல்லை, ஒன்றும் கிடையாது. போய் உக்காந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் ஆன மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற மோசே. 40 நாள் இரவும் பகலும் இயேசு பல முறை போய் ஆண்டவர் சமூகத்தில் உக்கார்றாரு. முகங்கள் மறுரூபமாக்கப்படுகிறது. மோசே கீழே இறங்கி வந்தா இந்த லைட்டு போட்ட வெளிச்சம் இல்லை, அவருடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்தினால முகத்தை பார்க்க முடியல. ஜனங்க சொல்றாங்க, மோசே நீ திரும்பிக்கோ, இல்லைன்னா மோசேயுடைய முகத்துல முக்காட போடுங்க. ஏன் சொன்ன அவன் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிறவன், அவன் முகமுகமாய் பேசுகிறவன். ஆண்டவர் சொல்றார் மோசேவை பார்த்து, நான் மத்த தீர்க்கதரிசிகிட்ட பேசுற மாதிரி இல்லை, இவன் என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் ஆண்டவர் எப்படி பேசுவார்னா முகமுகமாய் பேசுவார். ஹல்லேலூயா. அவன்கிட்ட தான் ஆண்டவர் எல்லா தரிசனங்களையும் காண்பிப்பார். இந்த மோசே யாருன்னா 5 ஆகமங்களை எழுதினவன். அவன் ஆதியாகமம் 1:1 மோசேக்கு தெரியாது. எப்படி பூமி உண்டானது யாருக்குமே தெரியாது. ஆனா தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னார், கர்த்தர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து இந்த 5 ஆகமத்தையும் எழுதுவதற்கு கர்த்தர் மோசேயின் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. பிசாசு வரும்போது அவனை எதிர்த்து நிற்கிறதற்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் உபவாசித்து பலனை பெற்றுக் கொண்டார். அததான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனா பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்களை ஜெபிக்க விட மாட்டான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஜெபத்துக்கு உங்களை வர விட மாட்டான். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அல்லேலூயா. பிசாசு உங்களை ஜெபிக்க விட மாட்டான், வேற எல்லாம் செய்ய விடுவான். நீங்க போத்தீஸ்க்கு போவீங்க, அங்க இங்க போவீங்க, வேலைக்கு ரெகுலரா போவீங்க, பிரச்சனையே வராது. ஜெபோன்னு வந்தா, அது உபவாச ஜெபோன்னு வந்துருச்சுன்னா தோத்திரம். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு நாளிலிருந்து போடுறோம் பார் உபவாசம் அப்படின்னு நீங்க நைட்டு போய் படுத்தா பிசாசு ஒரு பயத்தை கொடுப்பா. ஐயோ உபவாசிக்க போறியா, உன் வாழ்க்கை என்ன ஆகும்? நீ சாதாரண ஆள் இல்லை, உனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, நீ செத்துருவேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுவார். நீங்க உபவாசித்தா கண்ணெல்லாம் இருட்டா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப பயப்படாதீங்க, அது அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. உபவாசித்தா சில டைம்ல தலைவலி கூட வரும், யாரையாவது பார்த்தா திட்டலான்னு கூட தோணும். அல்லேலூயா. ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி அதெல்லாம் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஜெயமா நடத்துவார். நீங்க அவனை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆமேன். அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் ஒன்று சொன்னாரு. ஒருத்தர்கிட்ட சொன்னாராம், நீ நல்லா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும்னு சொன்னா, ஒருத்தன் வந்து சொன்னானா, எனக்கு உபவாசிக்கணும் ரொம்ப பிரியம், ஆனா எனக்கு சுகர் வியாதி இருக்கு. அவர் சொன்னாரு, நீ உபவாசித்து செத்தா அதை விட ஒரு நல்ல சாவு எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எப்படியும் எல்லாரும் ஒரு நாள் என்னதான் ஆக போறோம்? கொஞ்சம் பேர் பயமாவே இருக்குது. ஐயோ பாஸ்டர் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவார்னு காலையில குளிச்சு எந்திரிச்சு வந்தா இந்த மனுஷன் என்னென்னத்தையோ வாய்க்கு வந்ததை பேசுறாரு. அல்லேலூயா. வாய்க்கு வந்ததை பேசல, உண்மையை பேசுறேன். எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறோம். அல்லேலூயா.
ஆனா உபவாச ஜெபத்துல செத்தீங்கன்னு சொன்னா டைரக்டா உங்களுக்கு பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி இருக்குமே தவிர நீங்க உபவாசத்தை பார்த்து பயப்பட வேணாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கொஞ்சம் பக்கம் கம்மியான மாதிரி எனக்கு கேட்குது. காது எனக்கு கேட்கலையான்னு தெரில. இப்போ உபவாசத்தை தான் இருக்கிறேன், அதனால பிரச்சனை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லை, வீட்டில் போய் நான் சாப்பிடுவேன். ஆமென். ஏதோ ஒரு நேரமாவது உபவாசிக்க பாருங்க. ஹல்லேலூயா. பயந்துட்டு அது இது காரணம் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொன்னாரு, வல்லமைக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக ஜெபிக்கிறேன்னா, புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்க. திருப்பிக்கோங்க, எபேசியர் 1 படித்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். உபவாச ஜெபம்ன்றது டைம் பாஸ் கிடையாது. உபவாச ஜெபம் ஏதோ ஒரு டைம் இல்லாத ஒரு ட்ரெடிஷன் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோம், அப்படி இல்லை. உபவாசத்தோட வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இத்தனை பாயிண்ட் பேசினாலும் ஒன்றாவது கொஞ்சமாவது இருதயத்துக்குள்ள எத்தனை பேருக்கு போயிருக்கோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. வாசிக்கலாம், எபேசியர் 6ஆம் அதிகாரம். எதற்காக உபவாசிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம். எத்தனாவது வசனம்? 11ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க ஏதாவது ஒன்று செய்யலான்னு நினைச்சா பிசாசு உங்களை சும்மா விட மாட்டான். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை தடைய கொண்டு வந்துட்டே இருப்பான். நீங்கள் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கடந்து வரணும். ஹல்லேலூயா. நீங்க பிசாசை பார்த்து பயந்த காலெல்லாம் போதும். இனி உங்களுடைய முழங்காலை பார்த்து பிசாசின் ராஜ்யம் அது பயந்து போகிறது. இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் ஜெபிக்கிறவன், இவன் மேல் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி பிசாசு உங்களை பார்த்து நடுங்கிற நாட்கள் வந்திருக்கிறது. எல்லாருக்கும் இல்லை, யாரெல்லாம் என்ன வந்தாலும் நான் ஜெபத்தை விடமாட்டேன், உபவாசத்தை விடமாட்டேன், ஆண்டவர்கிட்ட வந்து வல்லமையை வாங்காம விடமாட்டேன், பிசாசை ஜெயிக்காம நான் இருக்க மாட்டேன், பிசாசோட கை கோக்க மாட்டேன். ஆவியானவரோட கையை கோத்து இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆத்துமாக்களை நான் சுதந்தரித்து கொள்ளுவேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நிற்க வேண்டாம். ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் வந்து ஜெபிக்க போறேன். இந்த உபவாச நாட்களை நான் வீணா அடிக்க போறதில்லை. எவ்வளோ பிரயாசத்தோட 2 நேரம் ஓடி வரோம். கரண்ட் பில் 24,000க்கு மேலே வருது. வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப வேண்டும் என்று எத்தனை பேர் விருப்பமா ரொம்ப ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன வந்தாலும் தடையை தாண்டி நான் வருவேன். பின்னாடி நிற்கிற லீடர்ஸ்காய் ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. கர்த்தர் சபையை கையில் எடுக்க போறாரு. சாத்தானுக்கு நீங்க வேலை இல்லை. என்னால் ஜெபத்துக்கு வர முடியாது பாஸ்டர், நீங்க சொல்றத சொல்லுங்கன்றவங்க தயவு செய்து உக்காந்துக்கோங்க. நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா ஜெபத்துக்கு வர நினைக்கிறவங்க, ஆண்டவரே தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து யோசபாத் வந்து கிடந்தான். ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓ ரபா லந்த ரகதி அந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அந்நிய பாஷைகளை பேசுங்க. அபிஷேகத்துல நிறைந்திருக்கிறவங்க கண்களை மூடி நல்ல நவமான பாஷைகளை பேச ஆரம்பிங்கள், பேச ஆரம்பிங்கள். இது மகா கம்பீர சத்தம் அல்ல, இது மகா கம்பீர சத்தம் அல்ல. இன்னும் வாய் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவின் கோட்டையை தகர்க்கிற வல்லமை. ஓ ரபா தி அந்தரா. ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டங்கள்
மாம்சத்துக்குரியதை அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சேனையாய் நாம் மாறுவோம். வாய்களை திறங்க, ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க, ஜெப ஆவியினில் கொடுங்க. ஆண்டவரே இந்த 40 நாள் திரும்ப வாழ்க்கையில வராது. ஆண்டவரே என் தேசத்துக்காய் நான் ஜெபிக்க வருகிறேன், குடும்பத்துக்காய் ஜெபிக்க வருகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. ஜெபிக்கிறவனுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், முடியாதவைகளை முடிய பண்ணுவா. வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உன்னை அந்நிய பாஷை சத்தம் எழும்பட்டும். பின்னாடி இருக்கிற லீடர் சத்தமா, ஹல்லேலூயா, ஊழியம் செய்யற பிள்ளைங்க சத்தமா. சத்தனை விடக்கூடாது, சத்தனை விடக்கூடாது. அவன் தோற்று போனவன், அவன் தோற்று போனவன், அவன் தோற்று போனவன். நாம் ஜெயத்தின் பிள்ளைகள், நாம் ஜெயத்தின் பிள்ளைகள், நாம் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். நாம் சாத்தானை பார்த்து பயப்படுகிற கூட்டம் அல்ல. ஓ ரகபாதா ரியாந்தரா லிகதரபா, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து கிடக்கிறோம். கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவீராக, வல்லமை இறங்கி வருவதாக. ஒரு அபிஷேகம் நதி அளவா, நதி அளவா. எத்தனை பேர் கேட்கிறாங்களோ, தாகம் உள்ளவனை கர்த்தர் நிரப்பி அனுப்ப போகிறா. தாகம் உள்ள வந்த மாதிரி இல்ல. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நான் வந்த மாதிரி இல்ல, அபிஷேகத்துல நிறைந்தவனா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபதரகதரபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபதரகதரபா ரியாந்தரபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்றே பாடுவோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்றே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. எல்லாரும் பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. கேட்போம். இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. கேட்கலாம். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்று தேவை தேவா, அது இப்பொழுதே தாரும். இன்று தேவை, இன்று தேவை தேவா. எல்லாரும் கேட்போம். இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, வல்லமை. அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வருவதாக. மேல் வீட்டு அறையில கூடியிருந்த பொழுது இறங்கி வந்த வல்லமை. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, ஜனங்களை பற்றி பிடிப்பதாக. ஓ ரபா லத்த ரகா தியாந்தரா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். எல்லாரும் கேட்ப வல்லமையினால் இறங்கி. ஓ thank you Lord. வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னத
அரண்களை நிர்மூலமாக்கதற்கான ஒரு தேவ பலன் எங்களுக்குள்ளே வருவதாக. சத்துருவை ஜெயிக்கிற பலன், பாவத்தை ஜெயிக்கிற பலன், உலகத்தை ஜெயிக்கிற பலன், ஓ ரிதா ரத ரத லாபா, எங்களுடைய மாம்சத்துக்குரிய ஆயுதமாய் இல்லாதபடி அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான பலன், ஓ ரிதா ரத ரத ரபா, ஓ ஹalleluya, ஓ ரிதா லப ரபலி ஷரரத ரபா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ, ஓ உயர்வோ தாழ்வோ, எந்த ஒரு அன்போ கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஓ ரிதா ரதா 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 ரபா, ஓ ரிரபல ஷகரபா. ஹalleluya. கர்த்தருடைய அபிஷேகம் வந்த பொழுது பாளையத்துக்கு வெளியே இருந்தவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டு பாளையத்துக்குள்ளே வந்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அந்த உபவாச நாளிலே சத்துருவுக்கு இடமில்லை. அவன் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருந்து அவனை கீழே தள்ளத்தக்கதான ஒரு அபிஷேக அக்கினி, ஏசாயா நாவை தொட்ட அபிஷேக அக்கினி, அசுத்த உடவுள்ள மனுஷன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தும் பொழுது பரத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது போல இந்த காலை நேரத்தில் எங்கள் மேலே ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சுவிசேஷன் வாசல் திறக்கப்படுவதாக. ரிதா ரகலபா, எந்தெந்த காரியம் எங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் முடிவு வந்து விட்டது ஆண்டவரே. சத்துரு தோற்று போய் விட்டான் ஆண்டவரே. கர்த்தர் ஜெயத்தை எடுத்து விட்டு, ஓ ரிதா ரகரபா, இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. ரிதா ரபல ஷகரதுரபா, ரிதா ரங்கன மனோஷகல துரபா, ஓ ரிதா ரபா, ஓ ரிதா ரபா, ஓ ரிதா ரபலபா. என் நேசருடைய தோட்டத்தை கெடுக்கிற குளிநரையை என் நேசருக்கென்று பிடியுங்கள். ரிதா ரகரபா, சுட்டரிக்கப்படுவதாக. என் குடும்பத்துக்கு விரோதமா, எனக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, என் தேசத்துக்கு விரோதமா சத்துரு எழுமி நிற்க கூடாது ஆண்டவரே. தேவன் ஜெயித்த கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், பாவங்களை ஜெயிக்கிற வல்லமை எங்களுக்கு தருவீராக. சத்துருக்கு எதிர்த்து நிற்கிற பலனை எங்களுக்கு தருவீராக. ஒரு புது பலன் எங்களை நிரப்பட்டும் ஐயா. புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. மான்களின் கால்களை கொடுங்க. சுவிசேஷம் அறிவிப்பதே என் சுமையாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி எங்கள் ஊழியரை அக்கினியாக எடுத்து பயன்படுத்துங்க. கேட்கிற எங்களை விறகாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எங்கள் ஊழியரை எடுத்து பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இனிய பிரசனம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. உபவாச நாட்களிலே அநேகர் கட்டுகள் உடைக்கப்படட்டும், அசுத்தாவிகள் துரத்தப்படட்டும், சத்துருக்கள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடியட்டும் ஆண்டவரே. என் தேவன் ஜெயம் எடுப்பீராக. பரிசுத்தாவியருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படி சித்தம் ஒன்றே இந்த பூமியிலே நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சித்தம் அல்லப்பா, எங்கள் சுய விருப்பம் அல்ல ஆண்டவரே. இவையெல்லாம் சிலுவையின் கீழ் மறைக்கப்படட்டும் ஆண்டவரே. சிலுவை ஒன்றே நிற்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஆத்துமாக்களை தருவீராக. ஜீவனுக்கிடாய் ஜனங்களை தருவேன் என்று சொன்னீரே. உமக்காக நாங்கள் இன்னும் உழைக்க, உமக்காக பேச என் வாய் திறக்கும் என்று சொன்னால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை இரட்சிப்புகள் நடப்பதற்காக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையில கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய உள்ளமேயுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.